ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். ஆக்சுவலாக நம்ம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களோட பேசலாம்னு நினச்சி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சுவிட்சர்லாண்ட் ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்த சுவிட்சர்லாண்டில் ஆக்சுவலாக என்னென்ன ஃபீல் பண்ணேன், என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீல் பண்ணேன், அப்புறமேட்டு இங்கே நம்மளை மாதிரி இந்தியர்கள் இல்லைனா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு எப்படி இருக்குது, ஆக்சுவலாக எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் சுவிட்சர்லாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சுவிட்சர்லாண்டில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது, ஃபுட்டும் சரி, நீட்னஸும் சரி சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏரியாக்கள் எல்லாமே அவ்வளோ நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நான் சொன்ன மாதிரியே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் நம்ம இட்டாலி கூட கவர் பண்ணியிருக்கோம். இட்டாலி ஆல்மோஸ்ட் எனக்கு பட்டது என்னென்னா இந்தியா மாதிரி தான் இருந்துச்சு, பட் க்ரௌடடாக சொல்கிறேன். இந்தியா மாதிரி கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு. பட் சுவிட்சர்லாண்டை கம்பேர் பண்ணும்போது இட்டாலி ஓகேவாக தான் இருந்துச்சு. சுவிட்சர்லாண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே மெயினாக என்ன பார்த்திங்கன்னா ப்ரைஸ். நீங்கள் எது எடுத்தாலுமே ரொம்ப அதிகம் விலை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே அதிகமாக இருக்குது, கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் அதுக்குரிய ப்ரைஸை பே பண்ணணும், ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் ஒன் டே இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஸ்டாப் போனாலுமே நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிட்ட வரும். அவ்வளோ ரேட் அதிகம். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்மளை மாதிரி இந்தியாவிலேருந்து வர்றவங்க இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே நிறையா ஃபுட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே அதிகமாக இருக்குது. ஒருவேளை சாப்பாடு நம்ம இந்தியன் சாப்பாடு சாப்பிட்னாலே கிட்டத்தட்ட 3000 to 4000 வந்துடும் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இங்கே நீங்கள் போகிற வழியில் இல்லை அதிகமான இடங்களில் ஸோ இவங்க ஊர் ஃபுட்டு தான் இருக்குது. சில ஆப்வியஸாக இவங்க ஊரில் இவங்க ஒரு ஃபுட்டு தான் இருக்கும். பட் ப்ரெட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரெட் அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்தியன் கடைக்கு போய் சாப்பிட்ணுன்னா நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போய் சாப்பிட்ணும். அதனால தான் இந்த வீடியோவில் இல்லை சரி போன வாட்டி நம்ம இந்த ட்ரிப்பு வந்தப்போ கூட நான் நம்ம இந்தியன் ஃபுட் ஸ்டால்ஸ் உள்ள கடையிலாம் நான் போய் வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா நம்ம மக்கள் அங்கேருந்து இங்கே வர்றவங்க அங்கே போய் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. இங்கே வெறும் ப்ரெட்டாகவே சாப்பிட்டு ஆக்சுவலாக எனக்கு சொல்கிறேன் ஒமட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப திகட்டிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இங்கே ரொம்ப சீஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க நேஷ்னல் ஃபுட் என்ன பார்த்தீங்கன்னா சீஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ஒரு டின்னருக்கு போயிருப்போம். அங்கே சீஸ் ஃபாண்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட் ப்ரெட்டில் ஒரு கப்பில் ஃபுல்லுமே சீஸ் வச்சு ஹாட் சீஸ் வச்சு அதில் டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க ஃபுட்டு இதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கேட்டதுக்கும் அதான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்றவங்களுக்கு இந்த ஃபுட்டு பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது. காஸ்ட் அது மாதிரி அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியன் ஃபுட்டு அஃபோர்ட் பண்ணணுன்னா காசு அதிகமாக இருக்குது. பெட்டர் நீங்கள் இங்கே குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்திருக்க டைம் என்ன பார்த்திங்கன்னா டிசம்பர், இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் நம்ம இங்கே வந்திருக்கோம். குளிர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சில ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி நம்ம சில ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி ஊர்லேருந்து வாங்கியிருப்போம். பட் அதே குளிர் தாங்க மாட்டிங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ குளிராக இருக்குது. நீங்கள் சம்டைம்ஸ் எதுவும் நீங்கள் ஜாக்கெட்ஸ்லாம் வியர் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையெல்லாம் விரைச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது அதிபயங்கரமான குளிராக இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஜூரிச் அந்த மாதிரி சுவிட்சர்லாண்ட் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாக்கெட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. அப்புறமேட்டு ஃபுட்டு பார்த்துக்கோங்க உங்களால் ஓகேவா, எப்படி சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் ஈஸியாக சமைக்கிற மாதிரி ஏதாவது ஃபுட்ஸ் இங்கே கேரி பண்ணிட்டு வாங்க. குக் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள் எல்லா வீடியோஸும். நிறைய வீடியோஸ் எடுத்துருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்த சுவிட்சர்லாண்ட் சீரிஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய வீடியோஸும் வரும் நம்ம சேனலில், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
இன்னொன்று வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே நினச்சது என்னென்னா ஃபாரின் போனால் நல்லா காசு கிடைக்கும். ஆப்வியஸ்லாக எஸ் காசு கிடைக்கும். பட் நம்ம ஹெல்த்து நம்ம சிலது சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பு ஒத்துக்காது. இன்னொன்று இம்பார்ட்டண்டான திங் வந்து நம்ம வீடியோ கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். எசென்சியல் திங்ஸ் டு கேரி அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் நம்ம இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது எது தேவைப்படுவோம்னு சொல்லிட்டு நிறைய ஜென்ரிக் மெடிசன்ஸ் நான் கொண்டு வந்திருந்தேன். இப்போ என்னோட வந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கடையில் வந்து ஃபிஷ் சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சீ ஃபுட் அலர்ஜி இருக்கனால மூஞ்சிஞ்செலாம் வீங்கிடுச்சு. ஸோ நல்ல வேளை நம்ம வந்து அலர்ஜி டேப்லெட் கொண்டு வந்தனால அந்த டேப்லெட் எடுத்து ஓகேவாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் தேடி போக முடியாது. ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து டூ காஸ்ட்லி, சரியான எக்ஸ்பென்சிவ். இங்கே இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவங்களால பேர் பண்ண முடியாது, சில சமாளிக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகணும். ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக இங்கே வந்து டாக்டரை போய் பார்க்கணும். உடம்பு சரியில்லைன்னா முடியாது. ப்ரியராக வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் டாக்டரை பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா 144 நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதான் நான் இன்க்ளூடிங் என்னமோ கொண்டும் இந்த மாதிரி இல்லை ஃபாரினில் இருக்கவங்க சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த ட்ரிப்பில். ஆல்மோஸ்ட் போன வாட்டி வரும்போது ஃபஸ்ட் டைம்ன்றனால ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட் இந்த டைம் வந்து நிறையா அனுபவம் கிடச்சிச்சு. அதெல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து மேபி உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போது இதெல்லாம் கொஞ்சம் கேரி பண்ணிவிட்டு வாங்க, செக் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் போகிற இடத்துல வெதர் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இல்லை சேஃபாக இருங்க. ஜேஎஃப்எம் நியூஸ். இப்போ கூட குளிருது. நான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மங்கிக்குள்ளாவும் ஜாக்கெட்டோட தான் சுற்றிட்டுருப்பேன். இப்போ கூட நான் என்னோடய ரூமில் இந்த ஹாலில் ஆக்சுவலாக பால்கனிலேருந்து தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போயே குளிருது. உள்ளுக்குள்ளே தான் ஜர்க்கின் எல்லாமே இருக்குது, ஜாக்கெட்ஸு. ஸோ இது முடிச்சுட்டு உடனே போய் போட்டுக்குவேன். ரொம்ப குளிருது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஒரே ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக இங்கே குளிச்சுட்டு வந்து வெளியில் தெரியாதனமாக ஜாக்கெட்டை போடாமல் போயிட்டேன். செம குளிர். லாஸ்ட் 2 நாளாக வந்து எனக்கு ஃபீவராக தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் கொண்டு வந்து இந்த டேப்லெட்டை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஊருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் எசென்சியல்ஸ் டேப்லெட் வந்து கேரி பண்ணிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஜிஎஃப்எம் வியூஸ் உங்களோட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்நேரம் என்ன வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கும். பை ஜிஎஃப்எம் வியூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க.